நாங்கள் சொல்ற 2000 பேருக்கு கொடுத்தோம் நாங்கள் அன்றைக்கு. சரியா? 2000 பேருக்கு எப்படி கொடுத்தோன்னு சொல்லிட்டு தெரியுமா? சொல்லுங்களேன், அதே விளக்கமாக சொல்லிருங்க. ஒரு சில ஆக்கள் இருக்காங்க, ஒரு சில தோட்டங்கள் இருக்குது. அந்த தோட்டங்களில் இருக்கிற எல்லாத்துக்கும் லொட்டா இது பேக் பண்ணி அவங்களோட பெயர்கள் போட்டு அது லிஸ்ட் அடித்து அப்படி கொடுத்தது இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் வெளியில் வரலையே. நாங்கள் கொடுத்தது உங்களோட கண்ணுக்கு படலன்னு நாங்கள் என்ன செய்யறதுக்கு? நீங்கள் அதை எப்படியோ அதை எது மூலியமாக கொடுத்தீங்க? கம்பெனி நான் எந்த கையால் கொடுத்தேன், எந்த கையால் கடைசி மட்டும் இருந்து. அப்போ இது மலைய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பதிலாக இருக்கட்டும்னு எடுக்கிறீங்களா? கட்டாயம். கொடுக்கப்பட்டது டோக்கன். அவர் சொல்ற என்னோட கையால கொடுத்தேன்ப்பா 200 பேர். அவர் கையில தான் கொடுத்தார். 2000 பேர் அவர் 200 கொடுத்தோம் என்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. நாங்க 2000 பேர் கொடுத்தோம் அப்படின்ற. இல்ல, அந்த 200ம் 2000ம் வேறுபடுவது. 200 இதற்கு முன்னைய அரசாங்கங்களில் கட்டப்பட்ட வீடுகளுக்கான காணி உறுதி தான். அது ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்ட முழுமையான காணி உறுதி தான். அது இவர்கள் செய்யவில்லை. அது இந்த 2000க்கும் முழுமையான காணி உரித்தை பெற்றுக் கொடுத்து அவர்களை வீடு கட்டுவதற்கு சுதந்திரமாக விட்டிருக்கலாம் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அந்த வகையில் பார்க்கும்போது நல்லாட்சி அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட காணி வழங்குதலில் எடுக்கப்பட்ட முயற்சியிலிருந்து இந்த அரசாங்கம் சிறிதளவும் காணி குறித்த எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. இந்திய அரசாங்கம் வழங்குவதற்கு உறுதியளித்த வீட்டை இவர்களுக்கு வழங்குவோம் என்கின்ற டோக்கன் கொடுத்திருக்கிறார்கள். அது இடம் தயாராகப்பட்ட மன ஆறுதலுக்கான கடிதம். அதை தான் சொல்றேன். அது அப்படிதான் சொல்றோம். ஒரு கியூல வர்ற நேரம் 10,000 15,000 பேர் 1,00,000 பேர் வர்ற நேரம் அதுல 2000 பேரை செலக்ட் பண்ணி டோக்கனை கொடுக்கிறது இந்த வரிசையில் உங்களுக்கு அப்ப டோக்கன்ல இருக்கிற ஒரு முன்னுரிமை தான். இது முன்னைய காலத்திலும் கொடுக்கப்பட்டது இல்லை என்று சொல்லு. அது டோக்கன் என்ற பெயரிலே கொடுக்கப்பட்டது.